ஐபிஎல் மெகா ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அது குறித்த செய்திகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மெகா ஏலத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் அதிகபட்ச விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். இது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பஞ்சாப் அணி இந்த அதிக தொகைக்கு அவரை ஏலம் எடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, அதிக அளவிலான ஏலத்திற்கு, அதாவது 26 கோடிக்கு அவர் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட இந்திய வீரர், ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரராக தற்பொழுது ஸ்ரேயாஸ் ஐயர் சாதனை படைத்திருக்கிறார். பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை 26.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்கிறது. நடப்பு ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கான கேப்டன் யார் என்ற ஒரு கேள்வி நிலவி கொண்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது ஸ்ரேயாஸ் ஐயர் தான் கேப்டனாக செயல்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. கடந்த ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் பட்டம் என்றது. அந்த அணியினுடைய கேப்டனே ஸ்ரேயாஸ் ஐயர் தான். அவரை அந்த அணி கழட்டி விட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்தது. எப்படி ஒரு வின்னிங் கேப்டன் கழட்டி விடப்படுவார் என்ற ஒரு கேள்வி நிலவி கொண்டிருந்தது. அந்த விமர்சனத்திற்கு தற்பொழுது பதிலடி கொடுத்திருக்கிறார் ஸ்ரேயாஸ் ஐயர் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் 26.75 கோடி ரூபாய்க்கு அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர் என்ற ஒரு சாதனையை படைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மிச்சல் ஸ்டார்க்கை 24.75 கோடி ரூபாய்க்கு கடந்த ஆண்டு ஒப்பந்தம் செய்திருந்தது. அதுதான் ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச ஏலத்தொகையாக இருந்தது. அந்த சாதனையை தற்பொழுது ஸ்ரேயாஸ் ஐயர் முறியடித்திருக்கிறார். 26.75 கோடி ரூபாய்க்காக பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு தான் அதிக ஏலத்தொகை இருக்கிறது. 110.5 கோடி ரூபாய் ஏலத்தொகை அவர்களிடம் கைவசம் இருக்கிறது. தக்க வைக்கப்பட்ட வீரர்களில் 2 அன்கேப்டு வீரர்களை மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் அவர்கள் தக்க வைத்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய ஏலம் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு தான் அதிகப்படியான வீரர்கள் எடுப்பார்கள் என்ற ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருந்தது. அந்த வகையில் தற்பொழுது ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக ரபடா 10.75 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருந்தது. அதற்கு அடுத்தபடியாக பஞ்சாப் கிங்ஸ் அணி ஹர்தீப் சிங்கை ஆர்டிஎம் கார்டு மூலமாக 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருந்தது. பஞ்சாப் கிங்ஸ் அணிதான் அதிக தொகைக்கு ஒவ்வொரு வீரர்களையுமே ஏலத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏற்கனவே 18 கோடி ரூபாய், தற்பொழுது 26.75 கோடி ரூபாய், 2 வீரருக்கே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஒப்பிடும் பொழுது ஒட்டுமொத்த கையிருப்பு தொகையே 55 கோடி ரூபாய் தான். கிட்டத்தட்ட 20 வீரர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுக்கப்பட வேண்டும். தற்பொழுது பஞ்சாப் கிங்ஸ் அணி 2 வீரர்களுக்கே 40 கோடி ரூபாய்க்கு மேல் தற்பொழுது செலவு செய்திருக்கிறது. யாரை ஏலத்தில் எடுக்க போகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி? ஆர்டிஎம் கார்டை யாருக்கு பயன்படுத்த போகிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது 26.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி ஸ்ரேயாஸ் ஐயரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. சாண்டி, இப்போ இந்த பஞ்சாப் அணி டோட்டலா அவங்களோட டீமை ரீவாம்ப் பண்ணக்கூடிய நிலைமையிலையோ இல்ல ஒரு புது எழுச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொகை அப்படிங்கிறது செலவு செய்யப்படுகிறதா? அப்புறம் நீங்க இந்த குறிப்பிட்ட இந்த ஆர்டிஎம் மெத்தட் மூலமாக வீரர்களை தக்க வைக்கும் முறை அப்படிங்கிறது அதனுடைய பின்னணி என்ன? நிச்சயமா ஆர்டிஎம் கார்டு மூலமாக ஒரு வீரரை ஒவ்வொரு அணிகளுமே தக்க வைத்துக் கொள்ளலாம். அதாவது உங்களுடைய அணியில் ஏற்கனவே விளையாடிய வீரர்கள் மற்ற அணிக்காக ஏலம் எடுக்கப்பட்டால் அதே தொகையை கொடுத்து நீங்கள் ஏலம் கேட்காமலேயே, ஏலத்தில் எடுக்காமலேயே அவரை தங்கள் அணிக்காக நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அப்படி ஒரு விதிமுறை தான் ஆர்டிஎம் கார்டுக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஹர்தீப் சிங்கை 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. பஞ்சாப் கிங்ஸ் அணி உடனே ஏற்கனவே பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக ஹர்தீப் சிங் கடந்த ஆண்டு விளையாடி இருந்தார். மிக முக்கியமான வீரர். அவரை அந்த அணி தக்க வைக்கவில்லை. ஆர்டிஎம் கார்டு மூலமாக தற்பொழுது அவரை ஏலத்தில் வாங்கி இருக்கிறது. இதுதான் அந்த ஆர்டிஎம் கார்டு விதிமுறை. அந்த ஆர்டிஎம் கார்டு விதிமுறையின் அடிப்படையில் தான் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஹர்தீப் சிங்கை தக்க வைத்தது. அந்த ஆர்டிஎம் கார்டை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யாருக்காக பயன்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்விதான் நிலவி கொண்டிருக்கிறது. கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா என்ற 2 வீரர்களுமே மிக முக்கியமான வீரர்களாக திகழ்கிறார்கள். கான்வே தொடக்க ஆட்டக்காரராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினார். ரச்சின் ரவீந்திராவும் ஒன் டவுன் பிளேயராக மிக முக்கியமான வீரராக கடந்த ஐபிஎல் போட்டியில் செயல்பட்டிருக்கிறார். எனவே 2 வீரர்களில் யாரை ஆர்டிஎம் கார்டு மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் நிலவிக் கொண்டிருக்கிறது.
நன்றி சடையாண்டி. தற்போதைய விவரங்களுக்காக விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் IPL ஏலம் குறித்த செய்திகளை நாம் தொடர்ந்து பேசலாம்.